ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க கேட்போம். குரு தண்டபாணி, வணக்கம். தற்போது கள நிலவரம் அங்கு என்னவா இருக்கு குரு? விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலம் இன்று அதிகாலை 3:30 மணிக்கு தொடங்கி நாளை அதிகாலை 5:40 மணி வரை உள்ள நிலையில் இன்று காலை முதலே வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களை சேர்ந்த பக்தர்களும் லட்சக்கணக்கில் திருவண்ணாமலையில் குவிந்து அண்ணாமலையார் கோவிலின் முன்பாக சாமி தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக அதிகாலை முதலே பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அண்ணாமலையார் கோவிலில் முண்டியடித்து, அதாவது கோவிலின் 4 புற வாயில்களிலும் முண்டியடித்து வெகு நேரம் காத்திருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது பல லட்சம் பக்தர்கள் பௌர்ணமி கிரிவலம் மேற்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக அண்ணாமலையார் கோவிலில் பௌர்ணமி கிரிவலம் மேற்கொண்டு சாமி தரிசனம் செய்ய வேண்டி பக்தர்கள் காலை முதலே நீண்ட நேரம் காத்துக்கிட்டிருக்கிறார்கள். மேலும் பக்தர்களை சில வழியாக மட்டுமே அனுப்ப வேண்டும் என காவல்துறையினர் சில கோவிலுக்கு செல்லும் சில வழிகளை அடைத்துவிட்டு முக்கியமான சாலைகள் கிரிவலம் மேற்கொள்ளும்போது அறிவுறுத்தினார்கள். இதனையும் மீறி அங்குள்ள தடுப்புகளை தாண்டி சில பக்தர்கள் உள்ளே செல்வதை காவல்துறையினர் தடுத்து வருகிறார்கள். இதனால் சில இடங்களில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வரும் நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்த அண்ணாமலையார் கோவிலில் தரிசனம் செய்யும் நிலை தற்போது உள்ளது. விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.